Welcome to Math. I am Jyoti Lakshmi, Maths tutor. Students, இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம 9th ஸ்டாண்டர்டுக்கு மேத்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கிளாஸஸ். அதாவது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது செகண்ட் சாப்டர்ல இருக்க ரியல் நம்பர்ஸ். கிளாஸ்க்கு போகலாம், வரீங்களா? போகலாமா? Now let us see about the real numbers. So real numbers அப்படினும்போது ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் சிஸ்டம் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் லோயர் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் தான் படிச்சிருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னது அப்படின்னு. நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் நத்திங் பட் கவுண்டிங் நம்பர்ஸ். Natural numbers. Counting numbers are known as natural numbers. Counting numbers. So இப்போ counting numbers அப்படின்னும் போது யூஸ்வலாக நமக்கு நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருந்ததுன்னா அதை கவுண்ட் பண்ணும்போது நம்ம 1 2 3 தான் கவுண்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அதை தான் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் நம்பர் இருக்கும், பட் எண்டிங் நம்பர் இருக்காது. That is, starting point is there but no ending point. ஏன்னா அன்கவுண்டபிளாக நீங்கள் நம்பர்ஸ் எழுதிக்கிட்டே போகலாம், அதுக்கு எண்டே கிடையாது. ஸோ இட் ஹேஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட், பாயிண்ட்ன்றது இங்கே நம்பர்னு எடுத்துக்கணும் நம்ம. ஓகே, ஸ்டார்டிங் பாயிண்ட் பட் நாட் ending point, but not ending. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நேச்சுரல் நம்பர்ஸில் வரும்? 1 2 3 4 அப் டு அன்கவுண்டபிளாக போய்கிட்டே இருக்கும். ஸோ நோ எண்டுன்றதுனால அந்த எண்டிங் இதை என்னென்னு கொடுக்கலாம் அப்படின்னா இன்ஃபினிட்டி. இதை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா இந்த சிம்பிளை இன்ஃபினிட்டி. இந்த சிம்பிளை தான் என்னென்னு சொல்லுவாங்க இன்ஃபினிட்டி. ஸோ அப் டு இன்ஃபினிட்டி இட் கோஸ் ஆன். ஓகே, ஸோ அதுக்கு எண்டே கிடையாது, எண்ட்லெஸ். நெக்ஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு அடுத்தது நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் ஹோல் நம்பர்ஸ் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் ப்ரைமரியிலேயே படிச்சிருப்பீங்க இல்லையா? ஹோல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னும் போது இட் இஸ் நத்திங் பட் த நேச்சுரல் நம்பர்ஸ் அலாங் வித் ஜீரோ. ஹோல் நம்பர்ஸ் ஆர் நத்திங் பட் நேச்சுரல் நம்பர்ஸ் along with 0. ஸோ நேச்சுரல் நம்பரோட ஜீரோவையும் சேர்த்தோன்னா அதை என்னன்னு சொல்லலாம்? ஹோல் நம்பர்ஸ். ஸோ இட் ஹேஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் பட் நாட் எண்டிங். ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான். இட் ஹேஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் but not ending. So it starts from 0. இங்கே 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், இங்கே 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும். அப் டு அகெயின் இன்ஃபினிட்டி, கவுண்ட்லெஸ் போய்கிட்டே இருக்கும், அன்கவுண்டபிளாக போய்கிட்டே இருக்கும். ஸோ பட் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 0. ஸோ யூஸ்வலாக நேச்சுரல் நம்பர்ஸை என்ன்ற கேபிட்டல் லெட்டரில் டினோட் பண்ணுவாங்க. ஹோல் நம்பர்ஸை டபிள்யூ அப்படின்ற கேபிட்டல் லெட்டரில் டினோட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதில் அனதர் திங் பார்த்தீங்கன்னா ஜியாமெட்ரிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்றது இட்ஸ் லைக் அ ரேன்னும் போது உங்களுக்கு தெரியும் ரேனா எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், எண்டிங் பாயிண்ட் இருக்காது. அந்த எண்டிங் பாயிண்ட் இல்லைன்றது தான் இந்த ஏரோ மார்க் டினோட் பண்ணும். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வில் பி தேர் பட் நோ எண்டிங் பாயிண்ட், போய்கிட்டே இருக்கும். ஓகே, அதே மாதிரி தான் ஹோல் நம்பர்ஸ்க்கும் என்னது? ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும் பட் நோ எண்டிங் பாயிண்ட். ஸோ இட்ஸ் லைக் அ ரேனாலே ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், எண்டிங் பாயிண்ட் இருக்காது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த நேச்சுரல் நம்பர்ஸ் அண்ட் ஹோல் நம்பர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் we are going to see about integers. So integers is nothing but the whole numbers along with negative numbers.
whole numbers along with negative numbers. ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ் இந்த சைடு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அதுக்கும் எண்டு கிடையாது, ரைட் சைட்லேயும் எண்டு கிடையாது. அப்போது நோ ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் நோ எண்டிங் பாயிண்ட். ஸோ அப்போ எப்படி வரும் அப்படின்னா -3 -2 நம்பர் லைனை இமேஜின் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 இந்த பக்கம் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது அப்படின்னா இந்த சைடு நெகட்டிவ் நம்பர்ன்றதுனால -∞. ஸோ நோ ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் நோ எண்டிங் பாயிண்ட். இதை தான் நீங்கள் நம்பர் லைனில் லோயர் கிளாஸில் மார்க் பண்ணியிருப்பீங்க, லோயர் கிளாஸில் நம்பர் லைனில். ஸோ இதில் மிடில் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மிடில் பொசிஷனில் இருக்க நம்பர் வந்து 0. ஸோ ஒரு நம்பர் லைனை 0 வந்து கரெக்டாக 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கும். ஸோ இந்த சைடு 1 2 3 டாட் 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 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். இந்த சைடு -1 -2 -3 ஸோ ஆன் அப் டு -∞ வரைக்கும் போகும். ஸோ இதில் 0ன்றது கரெக்டாக மிடில் இருக்கும். ஓகே, ஸோ இதை தான் நீங்கள் நம்பர் லைனில் இன்டீஜர்ஸ்ன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ இன்டீஜர்ஸ்ன்னும் போது நெகட்டிவ் நம்பர் பாசிட்டிவ் நம்பர் ரெண்டுமே வந்துடும். ஓகே, ஸோ இதில் நெகட்டிவ் நம்பர்ஸ் நம்ம உங்களுக்கு தெரியும், இது வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா. 1 2 3 எதுவுமே இல்லைன்னா நத்திங் இஸ் தேர் அப்படின்னா அதை 0ன்னு சொல்லுவோம். அப்போ நெகட்டிவ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டெம்பரேச்சர். ஸோ இப்போ ஆர்டிக் அண்டார்டிக்லாம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் -டிகிரியில் இருக்கும். தென் இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் லாஸ் இந்த இது பார்க்கும்போது, இந்த கேல்குலேஷன்ஸ் பார்க்கும்போது லாஸ் அப்படின்னா அதை நெகட்டிவில் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். 100 rupees லாஸ் அப்படின்னா அதை -100ன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நெகட்டிவ் நம்பர்ஸும் தேவைப்பட்டதுனால இதையும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ் பாசிட்டிவ் நம்பர்ஸ் along with 0 put together we will get integers. இன்டீஜர்ஸை யூஸ்வலாக z அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. இன்டீஜர்ஸை இசட்ன்னு டினோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்டீஜர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாமே இந்த நம்பர் லைனில் இருக்கா, நம்பர் லைனில் இருக்குது. அப்போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நேச்சுரல் நம்பர் இஸ் தி சப்செட் ஆஃப் ஹோல் நம்பர். ஏன்னா நேச்சுரல் நம்பரில் இருக்க எல்லா நம்பர்ஸும் எதில் இருக்கும், ஹோல் நம்பர்ஸில் இருக்கும். ஹோல் நம்பரில் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா எலிமெண்ட், எக்ஸ்ட்ரா நம்பர் என்னதுன்னா அது 0. அப்போ ஹோல் நம்பர் இஸ் த சூப்பர் செட், பெருசாக இருக்கும். நேச்சுரல் நம்பர் செட்டை விட பிகராக இருக்கும் ஹோல் நம்பர். நெக்ஸ்ட்டு த ஹோல் நம்பர் இஸ் தி சப்செட் ஆஃப் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஏன்னா ஹோல் நம்பர்ஸ் ஃபுல்லாக இன்டீஜர்ஸில் வந்துடும், அதோடு சேர்த்து என்ன வந்துடும், இங்கே நெகட்டிவ் நம்பர்ஸும் வந்துடும். அப்போது இங்கே இசட்ன்றது சூப்பர் செட். இசட்டுக்குள்ளேயே இந்த W, தட் இஸ் த ஹோல் நம்பர்ஸும் அடங்கிடும். திஸ் இஸ் அபவுட் இன்டீஜர்ஸ். Now see this number line. Okay, so number line தெரியும், the middle number is 0. this side left side உங்களுக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் போகும், ரைட் சைடில் பாசிட்டிவ் நம்பர்ஸ் போகும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1 and 2 எடுத்திருக்கேன் இல்லையா ரைட் சைடில். ஸோ யூ கேன் சே ஹவு மெனி இன்டீஜர்ஸ் ஆர் தேர் இன் பிட்வீன் 1 and 2. ஸோ நீங்கள் என்ன சொல்வீங்க, ஹவு மெனி இன்டீஜர்ஸ், 1க்கும் 2க்கும் நடுவில் ஏதாவது இன்டீஜர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் தி ஆன்சர் இஸ் நோ. ஓகே, ஸோ இப்போ நான் கொஷினை கொஞ்சம் மாற்றுறேன். ஹவு மெனி நம்பர்ஸ் ஆர் தேர் இன் பிட்வீன் 1 and 2 அப்படின்னு கேட்டால் அதுக்கும் நிறைய பேர் என்னன்னு சொல்வீங்கன்னா இல்லை எதுவுமே கிடையாதுன்னு சொல்வீங்க. பட் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட்டு கேட்ட கொஷின் என்னதுன்னா ஹவு மெனி இன்டீஜர்ஸ் ஆர் தேர்னு கேட்டேன், அப்போ எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். பட் ஹவு மெனி நம்பர்ஸ்ன்னு கேட்டால் இட் இஸ் தேர், நிறைய நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும் 1க்கும் 2க்கும் இன்பிட்வீன், எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏதோ கொஞ்சம் நம்பர்ஸ் இருக்கலாம்னு நினைக்கிறீங்க, கிடையாது. நாட் லைக் தட். பிட்வீன் எனி 2 கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர், எந்த 2 கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர் அடுத்தடுத்த இன்டீஜர் எடுத்திங்கனாலும் அதுக்கு இன்பிட்வீனில் அன்கவுண்டபிள் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும், இதுக்கப்புறமா ஜஸ்ட்டு நம்ம 1.001 அப்படின்னு எடுத்திங்கன்னா இந்த நம்பர் இருக்குது இல்லையா, இது வந்து கண்டிப்பாக கிரேட்டர் தென் 1ன்னு தெரியும் அண்ட் லெஸ் தென் 2ன்றது தெரியும். அப்போது இது 1க்கும் 2க்கும் இன்பிட்வீனில் லை ஆகும். 1ஐ விட ஜஸ்ட் கிரேட்டர் நம்பர், இது பக்கத்தில் உள்ள நம்பர். ஓகே, இப்போது ஜஸ்ட்டு வேறு ஒரு நம்பர் எடுக்கிறேன் 1.001 அப்படின்னாலும் இது எதுக்கு இன்பிட்வீன் இருக்கும், 1க்கும் 2க்கும். தட் இஸ் 1ஐ விட கிரேட்டராக இருக்கும், 2ஐ விட லெஸ்ஸராக இருக்கும்.
இந்த மாதிரி as many numbers எழுதலாம். ஈவன் 1 பாயிண்ட் இங்கே மிடில் எடுத்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக பொசிஷன் என்ன சொல்வீங்க, 1க்கும் 2க்கும் மிடில் எடுத்திங்கன்னா 1.5ன்னு சொல்வீங்க. ஸோ இந்த 1.5ஐ வச்சே நீங்கள் 1.51 ஒரு நம்பர் எழுதலாம். தென் 1.5 2 நம்பர் எழுதலாம். ஸோ இந்த மாதிரி இன்ஃபைனைட்டாக இன்பிட்வீன் நிறைய டெசிமல் நம்பர்ஸ் எழுதலாம். ஸோ இந்த டெசிமல் நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் என்ன இருக்கும், இதுலேருந்து இதுக்குள்ள அன்கவுண்டபிள், நாட் பிட்வீன் ஒன்லி பிட்வீன் 1 and 2. எந்த ஒரு கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர், எந்த இன்டீஜர் எடுத்தாலும் அதுக்கு இன்பிட்வீனில் அன்கவுண்டபிள் decimal numbers will be there. Decimal numbers இருக்கும். ஓகே, அன்கவுண்டபிள் டெசிமல் நம்பர்ஸ் இருக்கும். இந்த டெசிமல் நம்பர்ஸை நம்ம 3 டைப்ஸாக பிரிக்கலாம். இந்த டெசிமல் நம்பர்ஸ்லேயே 3 டைப்ஸ், தட் இஸ் டெசிமல் நம்பர்ஸ் கேன் பி கிளாசிஃபைடு இன்டு 3 டைப்ஸ். ஸோ என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the first one is terminating decimal. Terminating decimal numbers. Second type is non-terminating, recurring or repeating. ரெக்கரிங்னு எழுதலாம், இல்லாட்டி ரிப்பீட்டிங்னு சொல்லலாம். நீங்கள் ரெக்கரிங் டெசிமல்ஸ், திஸ் இஸ் த செகண்ட் டைப். தேர்ட் டைப் இஸ் non-terminating recurring, non-recurring, non-terminating and non-recurring decimals. ஸோ உங்களுக்கு terminating decimals, terminateனா அர்த்தம் தெரியும் இல்லையா, மீனிங் தெரியும். terminating அப்படின்னா எண்டிங், எண்ட் ஆகிடுச்சு, டெர்மினேட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நான் டெர்மினேட்டிங்னா அதனுடைய ஆப்போசிட், எண்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம். ரெக்கரிங்னா என்ன அர்த்தம், மீனிங் ரெக்கரிங்னா ரிப்பீட்டடாக வர்றது. ஓகே, தட் இஸ் ரெக்கரிங். non-terminating, non-recurringனா எண்டும் இல்லை, ரிப்பீட்டிங்கும் இல்லை, அதுதான் மீனிங் இதுக்கு. ஓகே, இப்போ terminating decimals என்னதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம. சப்போஸ் 5 divided by 2 கண்டுபிடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை எப்படி டிவைட் பண்ணுவீங்க, 5 as dividend and 2 as divisor. இப்படி எடுத்திங்கன்னா 2 2s are 4, ரிமைண்டர் இஸ் 1. தென் என்ன பண்ணுவோம், இங்கே டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 0 போடுவோம். தென் 2 5s are 10. என்ன ஆகிடுச்சு, எண்ட் ஆகிடுச்சு. டிவிஷன் இங்கே எண்ட் ஆகிடுச்சு. எப்போ எண்ட் ஆகும் டிவிஷன், ரிமைண்டர் 0 வரும்போது தான் எண்ட் ஆகும். அப்போ கோஷியண்ட்டை பார்த்திங்கன்னா இந்த கோஷியண்ட்டில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா வர டிஜிட் என்ன ஆகிடுச்சுன்னா ஸ்டாப் ஆகிடுச்சு, எண்ட் ஆகிடுச்சு. அப்போ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டெர்மினேட்டிங் டெசிமல்னு சொல்லுவோம். ஸோ 5 2ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிடும், 0 வரும். ஸோ இதை வந்து டெர்மினேட்டிங் டெசிமல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நான் டெர்மினேட்டிங் டெசிமல் அப்படின்னு எடுத்திங்கன்னா 10 divided by 3 பண்ணி பாருங்கள். 10 divided by 3. So take 10 as dividend and 3 as divisor. 3 3s are 9, remainder 1. So இங்கே point வைப்பீங்க, adding 0 here, again 3 3s are 9, again 1, again 3 3s are 9. ஸோ இது எண்ட் ஆகுமான்னு பார்த்தா எண்டே ஆகாது, போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ இதனுடைய ரிசல்ட் என்னது அப்படின்னா 3.3333ன்னு என்ன ஆகும், எண்ட்லெஸ்ஸாக போய்கிட்டே இருக்கும். ஓகே, எண்ட்லெஸ்ஸாக போய்கிட்டே இருக்கும். அப்போது இது வந்து நான் டெர்மினேட்டிங் சொல்லமா, ஏன்னா என்ன ஆகலை, இது எண்ட் ஆகலை, டெசிமல் பார்ட் என்ன ஆகலை, எண்ட் ஆகலை. தட் இஸ் இங்கே ரிமைண்டர் நம்ம டிவைட் பண்ணும்போது எந்த ஒரு ஸ்டேஜ்லேயும் என்ன ஆகாது, 0 ஆகாது. அப்போது கோஷியன்ட் என்ன ஆகாது, எண்டே ஆகாது. ஸோ அப்போது டெசிமல் பார்ட் எண்டே ஆகலைன்னும் போது அது நான் டெர்மினேட்டிங். அதே மாதிரி ரெக்கரிங்னா என்னென்ன ஆகுதுன்னு பாருங்கள், இங்கே 3 ரிப்பீட் ஆகிக்கிட்டே போகுது, திரும்ப 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 வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை நான் ரெக்கரிங்கில் ரெக்கரிங். ஸோ இதை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ரெக்கரிங்னு சொல்லலாம். அப்போது 3.3 இந்த மாதிரி ரெக்கர் ஆச்சுன்னா அதை என்ன பண்ணலான்னா ரிப்பீட்டிங் பிளாக்கில் போட்டு நம்ம
கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். திரும்ப 3 3 3ன்னு எழுதணும்னு அவசியம் இல்லை. இப்படி ஒரு பார் போட்டிங்கன்னா எந்த நம்பர் ரிப்பீட் ஆகுதோ அதுக்கு மட்டும் பார் போட்டிங்கன்னா இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் 3 இஸ் ரெக்கரிங். ஓகே, ஸோ இதுக்கு இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா தட் இஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா 1.52 சம்டைம்ஸ் 52 ரிப்பீட் ஆகுது அப்படின்னா இப்படி போகும் 52 ஏதாவது ஒரு ஆர்டரில் ரிப்பீட் ஆகணும், அவ்வளோதான். அப்போ இதை எழுதும்போது நம்ம எப்படி எழுதலான்னா 1.52 போட்டு பார் போட்டுக்கணும். எது ரிப்பீட் ஆகுதோ, இப்போ 3 டிஜிட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே வந்துச்சுன்னா ரிப்பீட்டிங் பிளாக்கு கீழே 3 டிஜிட்ஸ் இருக்கும். 4 டிஜிட்ஸ் ரிப்பீட் ஆச்சுன்னா ரிப்பீட்டிங் பிளாக் கீழே 4 டிஜிட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி எத்தனை டிஜிட்ஸ், ஹவு மெனி டிஜிட்ஸ் ஆர் ரிப்பீட்டிங் we have to put under the repeating block, that is அந்த பாருக்கு கீழே அதை பிளேஸ் பண்ணிடணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் நான்-டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் டெசிமல். நெக்ஸ்ட் பார்ட் வந்து non-terminating non-recurring decimals. இதுக்கு வரப்போகிறோம். non-terminating non-recurring decimals. non-terminating non-recurring decimalsனா எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் பாருங்கள். 1.2345901208 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் டிஜிட்ஸ் ரிப்பீட் ஆகலாம். இங்கே 2 வந்திருக்கு, அகெயின் 2 வந்திருக்கு. ஓகே, 0 2 டைம்ஸ் அக்கர் ஆகிருக்கு, அந்த மாதிரி ரிப்பீட் ஆகலாம். பட் எந்த ஒரு ஆர்டர்லேயும் அது ரிப்பீட் ஆகலை. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா ரிப்பீட்டிங் பிளாக் வச்சு, இந்த மாதிரி ரிப்பீட்டிங் பிளாக் வச்சு இதை நீங்கள் எழுத முடியாது. ஸோ இன்னும் மெனி எக்ஸாம்பிள்ஸ் we can give. 10.45059207 இந்த மாதிரி எவ்வளோ நம்பர்ஸ் வேணால் நீங்கள் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான டெசிமல் நம்பர்ஸ் வந்து எப்போவுமே இன் பிட்வீன் எனி 2 integers நிறைய டெசிமல் நம்பர்ஸ் எழுதலாம் நீங்கள். ஓகே, திஸ் இஸ் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே டெர்மினேட்டும் ஆகலை இல்லையா, டெசிமல் பார்ட் வந்து டெர்மினேட்டும் ஆகலை, அதே மாதிரி ரெக்கரும் ஆகலை, ரிப்பீட்டும் ஆகலை. அதனால தான் இந்த டெசிமல் நம்பர்ஸை என்னென்னு சொல்கிறோம், நம்ம நான்-டெர்மினேட்டிங் நான்-ரெக்கரிங் டெசிமல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டெசிமல் நம்பர்ஸில் நம்ம 3 டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா. இதில் இந்த ஃபர்ஸ்ட் 2 டைப்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணலாம். These 2 decimal numbers can be converted as fractions. ஸோ எப்படின்னா இப்போ சப்போஸ் 1.2ன்னு ஒரு நம்பர் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை டெசிமல் நம்பராக கன்வெர்ட் பண்ணணுன்னா எப்படி எழுதுவீங்க, 12/10. தட் இஸ் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஹவு மெனி டிஜிட்ஸ்ன்னு பார்த்துட்டு அந்த ஜீரோஸ், தட் மச் ஆஃப் ஜீரோஸ் யூ ஹேவ் டு புட் இன் தி டினாமினேட்டர் இல்லையா. அப்படி போடும்போது 12/10ன்னு வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணினா 6/5. ஸோ இந்த 6/5ஓட டெசிமல் ஃபார்ம் தான் என்னது உங்களுக்கு 1.2. ஸோ அந்த மாதிரி இந்த டெர்மினேட்டிங் டெசிமல், நான்-டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல்ஸ் இது ரெண்டையுமே என்னவா நம்ம எழுதலாம்னா ஃப்ராக்ஷன்ஸாக எழுதலாம். ஸோ இந்த ஃப்ராக்ஷன்ஸ் எதில் வரும் அப்படின்னா ரேஷனல் நம்பர்ஸில் வந்துடும். ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ இந்த ரேஷனல் நம்பர்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ், இன்டீஜர்ஸ் ரெண்டுமே சேர்ந்துடும். ஓகே, இன்டீஜர்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ், தட் இஸ் இன்டீஜர்ஸ் டெசிமல் நம்பர்ஸ். என்ன டெசிமல் நம்பர்ஸ்? டெர்மினேட்டிங் டெசிமல் நம்பர், நான்-டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல் நம்பர்ஸ். இது எல்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ரேஷனல் நம்பர்ஸ் வரும். ஸோ இது ஒன்று பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது இல்லையா, நான்-டெர்மினேட்டிங் நான்-ரெக்கரிங்னும் போது இது டிஃப்ரெண்ட். இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா irrational numbers. irrational numbers. ஸோ irrational numbers இங்கே மீனிங் பார்க்கும்போதே தெரியும், இது ரேஷனல், இது irrational. இதனுடைய ஆப்போசிட் தான் இது இல்லையா. அப்போது ரேஷனல் இல்லாததெல்லாம் என்னது, irrational. எந்த ஒரு நம்பரை உங்களால் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண முடியலையோ அதையெல்லாம் என்னன்னு சொல்லலாம், irrational நம்பர்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இங்கே ரேஷனல் நம்பர்ஸை எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா கேபிட்டல் லெட்டர் க்யூவால் டினோட் பண்ணுவாங்க. ஸோ ரேஷனல் நம்பர் இன்டீஜர்ஸ் நம்ம இசட் பார்த்தோம், கேபிட்டல் இசட். இங்கே ரேஷனல் நம்பர்ஸ்க்கு வந்து க்யூ. ஸோ ரேஷனல் இல்லாததெல்லாம் irrational அப்படின்னும் போது இதனுடைய காம்ப்ளிமெண்ட் நம்பர் செட்டு தான் இது இல்லையா. இது எல்லாமே செட்ஸில் வரும். ரேஷனல் நம்பர்ஸ்ன்றது ஒரு செட். ஓகே, செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செட்டில் இல்லாத நம்பர்ஸ் எல்லாம் irrational நம்பர்ஸ்ன்றதுனால இந்த க்யூவோட காம்ப்ளிமெண்ட் செட்டு தான் இது. செட் லாங்குவேஜில் பார்த்துருப்பீங்க காம்ப்ளிமெண்ட்னா. இப்போ ஏ காம்ப்ளிமெண்ட், செட் ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா ஏல இல்லாததெல்லாம் எதில் இருக்கும், ஏ டேஷில் இருக்கும். தட் இஸ் எக்ஸப்ட் ஏ டேஷ் இஸ் நத்திங் பட் எக்ஸப்ட் ஏ. அதே மாதிரி தான் க்யூ டேஷ்னா எக்ஸப்ட் க்யூவை தவிர மற்றதெல்லாம் என்ன வரும், க்யூ டேஷில் வந்துடும். ஸோ இப்போ நம்ம ரேஷனல் நம்பர்ஸ், irrational நம்பர்ஸை எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம்.
Now let us see the definition of rational numbers. P by Q is a rational number where Q is not equal to 0 and P and Q are integers. That is, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா P by Q rational numberனா என்ன சொன்னேன் நான், அதை ஃப்ராக்ஷனாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ P by Q is a rational number. எப்போ அப்படின்னா Q வந்து என்னவாக இருக்கக்கூடாது, ஜீரோவாக இருக்கக்கூடாது. Pயும் Qவும் இன்டீஜர்ஸாக இருக்கலாம். தட் இஸ் P வந்து கேன் பி எனி இன்டீஜர், Q வந்து ஜீரோ தவிர மற்ற எந்த இன்டீஜர் வேணால் எடுத்துக்கலாம். அதனால் அது நான் ஜீரோ இன்டீஜர் Q. இந்த Q இருக்கு இல்லையா, அது டினாமினேட்டரில் இருக்குது பாருங்கள், P வந்து நியூமரேட்டரில் இருக்குது. ஃப்ராக்ஷன் என்ன ஃபார்மில் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும், நியூமரேட்டர் டினாமினேட்டர். ஓகே, ஸோ நியூமரேட்டர் எனி இன்டீஜராக இருக்கலாம், பட் டினாமினேட்டர் வந்து ஜீரோவை தவிர வேறு இன்டீஜர்ஸ் எது வேணால் வரலாம். ஏன் ஜீரோ வரக்கூடாது, எதுக்கு Q வந்து இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏன் Q ஜீரோ வரக்கூடாது அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு நம்பர் 2வை ஜீரோவால் டிவைட் பண்ணிங்கன்னா இட் இஸ் நாட் டிஃபைன்டு. நாட் டிஃபைன்டு, இது டிஃபைன்டாக இருக்காது, இது வந்து ஒரு நம்பரே கிடையாது, நாட் டிஃபைன்டு. ஆனால் நியூமரேட்டர் என்னவாக இருக்கலாம், இப்போ இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, 0/2, திஸ் இஸ் 0, அகெயினா இன்டீஜர், இது இன்டீஜரில் வந்துடும், தட் இஸ் ரேஷ்னல் நம்பர்ஸில் வந்துடும். பட் இது கிடையாது. அதனால் எந்த ஒரு நம்பரையும் ஜீரோவால் டிவைட் பண்ணுறது அட்மிசிபிள் கிடையாது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 2/3. ஓகே, 2 is an integer, 3 is also an integer. -5/6, -5 is an integer and 6 is also an integer. -9/5, both are integers. -3 integer. இது என்னடா ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இல்லையேன்னு யோசிப்பீங்க. ஒன்றும் இல்லை, கீழே by 1 கொடுத்துட்டிங்கன்னா அதுவும் ஃப்ராக்ஷன் ஆகிடும். அதே மாதிரி 0/1 ஃப்ராக்ஷன், 7/1 ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ இந்த ஃப்ராக்ஷன்ஸ் படிக்கும் போதே லோயர் கிளாஸில் இதுலேயே ஒரு 2 டைப்ஸ் பார்த்துருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னு பார்த்துருப்பீங்க. இந்த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை நீங்கள் மிக்சட் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண முடியும். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கேன் பி கன்வெர்ட்டட் as மிக்சட் ஃப்ராக்ஷன் இல்லையா. ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா இதில் எதெல்லாம் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அண்ட் திஸ் இஸ் அ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அது எல்லாமே என்னது, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். எதனால் அப்படின்னா டினாமினேட்டர் கிரேட்டராக இருந்ததுன்னா அது ப்ராப்பர். இது ரெண்டுத்துலேயும் பாருங்கள், இங்கே 2 நியூமரேட்டரில் 3 டினாமினேட்டர் கிரேட்டராக இருக்கா. அதே மாதிரி இங்கே -5 இஸ் ஸ்மாலர் தென் 6, 6 தான் கிரேட்டர். ஸோ இது ரெண்டும் என்னது, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இங்கே மைனஸ் எடுத்துருங்க. ஓகே, ஸோ இங்கே 9/5, 9/5 அப்படின்னும் போது இது வந்து என்னவாக இருக்கும், உங்களுக்கு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்கும். எதனாலன்னா நியூமரேட்டர் கிரேட்டராக இருக்குது, இங்கே டினாமினேட்டர் கிரேட்டராக இருக்குது, இங்கே நியூமரேட்டர் கிரேட்டராக இருக்குது. அப்போ இது எல்லாமே என்ன வரும்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் வரும். இது மட்டும்தான் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் வரும். ப்ராப்பர் ஃப்ராக்ஷனோட வேல்யூ பார்த்திங்கன்னா எப்போவுமே 0 to 1 பாசிட்டிவாக இருந்ததுன்னா, see here 0, this is 1. ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் பாசிட்டிவாக இருந்ததுன்னா அதனுடைய வேல்யூ 0லேருந்து 1க்குள்ளே தான் லை ஆகும். இப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா இட் வில் பி லெஸ்ஸர் தேன் 1 இல்லையா. பாருங்கள், டிவைட் பண்ணி பாருங்கள். 2 divided by 3 ஸ்மாலர் நம்பர்ன்றதுனால இங்கே 0 போட்டுட்டு என்ன பண்ணுவோம், 6 times 18, 2 again 6 times 18, 2. ஸோ ரெக்கரிங் ஆகிட்டே இருக்கா. ஸோ இது என்னென்னு சொல்லுவோம் நம்ம, நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல். அப்போது இந்த 2/3 வந்து எதுக்குள்ளே லை ஆகும்னா 0 விட கிரேட்டர் பட் 1 விட லெஸ்ஸர். அப்போ ஆல் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ் விச் ஆர் பாசிட்டிவ் லைஸ் பிட்வீன் பாசிட்டிவ் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் 0லேருந்து 1க்குள்ளே லை ஆகும். அதே நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் நெகட்டிவாக இருந்ததுன்னா, இப்போ இந்த நம்பர் இருக்குது இல்லையா, இது நெகட்டிவ் பாருங்கள், நெகட்டிவ் இருக்கிறதுனால இந்த இடத்துல நெகட்டிவ் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வரும். ஓகே, ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னாலே அது பாசிட்டிவாக இருந்தால் 0 to 1, நெகட்டிவாக இருந்தால் 0 to -1ல் லை ஆகும். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை வந்து நீங்கள் மிக்சட் ஃப்ராக்ஷனாக இதை மாற்றலாம், தெரியுமே இல்லையா. 9/5 மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுனா எப்படி மாற்றுவீங்க நீங்கள், தட் இஸ் 5 1s are 5, see here 9
5 4. ஸோ உங்களுக்கு தெரியும் இங்கே கோஷியன்ட் வரும், இங்கே ரிமைண்டர், இங்கே டிவைசர். ஸோ இட் கேன் பி கன்வெர்டட் லைக் திஸ். 9/5 1 4/5ன்னு மிக்சட் ஃப்ராக்ஷனாக எழுதலாம். திஸ் இஸ் அபவுட் த ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ ரேஷனல் நம்பர்ஸ்னும் போது டோன்ட் திங்க் ஒன்லி த ஃப்ராக்ஷன்ஸ் ஆர் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு நினைக்காதீங்க. ஈவன் த இன்டீஜர்ஸ் கேன் பி கன்வெர்டட் டு ஃப்ராக்ஷன் பை புட்டிங் 1 இன் த டினாமினேட்டர். டினாமினேட்டரில் 1 போட்டிங்கன்னா இன்டீஜர்ஸை கூட என்னவா மாற்றிடலாம், நீங்கள் ஃப்ராக்ஷனாக மாற்றிடலாம். ஸோ இது எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸ் தான். ஓகே, ஸோ நவ் see about irrational numbers. The numbers which cannot be expressed in the form of p by q are known as irrational numbers. ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, non-terminating non-recurring decimal numbers are known as irrational. அந்த நம்பர்ஸ் எல்லாம் எப்படி எழுத முடியாது, p by q ஃபார்மில் எழுத முடியாது. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ 2.5 அப்படின்னா இதை எப்படி எழுதலாம்னா 5/2ன்னு எழுதலாம். பட் இதையெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண முடியாது. அப்போது இதை என்ன ஃபார்மில் எழுத முடியும் அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் சர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ சர்ட்ஸ்னால் இந்த ஸ்கொயர் ரூட் நம்பர்ஸ், க்யூப் ரூட் நம்பர்ஸ், ஃபோர்த் ரூட் நம்பர்ஸ் விச் ஆர் நாட் பர்ஃபெக்டாக இல்லாததெல்லாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா √1 அப்படின்னா 1 தான். √2 அப்படின்னா இதில் டெசிமலில் வரும் 4.14. இது அப்ராக்சிமேட் வேல்யூ தான், கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். √3 1.732 கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும் வித்தவுட் டெர்மினேட்டிங் அண்ட் ரிப்பீட்டிங்கும் இருக்காது, டெர்மினேட்டிங்கும் இருக்காது, இந்த மாதிரி போகும். √4 அப்படின்னும் போது இட் இஸ் அ ஹோல் நம்பர். ஸோ இங்கேயும் ரிசல்ட் வந்து ஹோல் நம்பர், இங்கேயும் ரிசல்ட் வந்து ஹோல் நம்பர். அப்போ இதெல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லலாம். இதுவும் என்னது பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ √5 வந்து டெசிமலில் தான் வரும், √6க்கும் டெசிமலில் தான் வரும், √7க்கும் டெசிமலில் வரும், √8 அகெயின் நீங்கள் √9 போனீங்கன்னா இட் இஸ் 3 அகெயின் அ ஹோல் நம்பர். ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் நம்பர் எல்லாம் என்னவா இருக்காது, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் எல்லாம் என்னவா இருக்காது, irrational நம்பராக இருக்காது. Other numbers like √3, √2, √3, √5, √6, √7, √8, √10, √11, √12 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதெல்லாம் என்னது irrational numbers. So not only square root, cube root கூட எடுக்கலாம். Cube root of 1 equal to 1. Cube root of 2 decimalல வரும். Cube root of 3 decimalல வரும். Then cube root of 4, cube root of 5, cube root of 6, cube root of 7. Cube root of 7 வரைக்கும், that is 2லேருந்து cube root of 2லேருந்து cube root of 7 வரைக்கும் எதுவுமே perfect cube கிடையாது. அப்போது அது எல்லாமே என்ன வரும், irrational நம்பர்ஸில் வரும். ஆனால் cube root of 8 வரும்போது it can be written as 2 into 2 into 2. அப்போ 2ன்னு ஹோல் நம்பராக வந்துடும். அப்போது இந்த cube root of 8 வந்து என்னவா வராது, irrational நம்பரில் வராது. இதே மாதிரி 4th root எடுக்கலாம். 4th ரூட்டுன்னும் போது இங்கே 4 நம்பர்ஸ் பேர் பண்ணும், ரூட்குள்ளே 4 நம்பர்ஸ் பேர் பண்ணிங்கன்னா 4th ரூட். 5th ரூட்னா 5 நம்பர்ஸ் பேர் பண்ணும், 6th ரூட்னா 6 நம்பர்ஸ் பேர் பண்ணி எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தால் அது எதில் வராதுன்னா irrationalல வராது. பர்ஃபெக்ட் இல்லாமல் இப்படி டெசிமல் நம்பரில் வரும்போது அது கண்டிப்பாக எப்படி இருக்கும்னா non-terminating non-recurring டெசிமலாக தான் இருக்கும். அது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா irrational நம்பர்ஸில் வந்துடும். ஸோ அப்போ ஜென்ரலைஸ் பண்ணணும் அப்படின்னா nth root of m. ஸோ இதில் எதெல்லாம் பர்ஃபெக்ட் இல்லையோ அதெல்லாம் எதில் வரும், irrational நம்பர்ஸில் வந்துடும். ஓகே, ஸோ அப்போ irrational நம்பர்ஸை இப்படி தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். சர்ட்ஸ், இதுக்கு எல்லாம் பேர் தான் என்னது, சர்ட்ஸ். ஓகே, சர்ட்ஸ்னாலே என்ன வரும், nth root of m which are not perfect root numbers. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எதில் வரும், சர்ட்ஸில் வந்துடும். ஓகே, ஸோ இதை தான் irrational நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் இன்பிட்வீன் நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், நம்பர் லைனில் 1, 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு இன்பிட்வீனில் அன்கவுண்டபிள் டெசிமல் நம்பர்ஸ் இருக்குன்னு சொன்னேன். இந்த அன்கவுண்டபிள் டெசிமல் நம்பர்ஸில் எதெல்லாம் இருக்கும்னா டெர்மினேட்டிங் இருக்கும், நான் டெர்மினேட்டிங், ரெக்கரிங் இருக்கும், நான் டெர்மினேட்டிங், நான் ரெக்கரிங் இருக்கும். இது எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும்.
இதில் ஓவர் பாப்புலேஷன் இருக்க நம்பர் என்னதுன்னு பார்த்தா மோஸ்ட் பாப்புலேட்டட் நம்பர் இஸ் இர்ரேஷனல் நம்பர்ஸ், அதாவது நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் நம்பர்ஸ் தான் ஒரு இன்பிட்வீன் 2 இன்டீஜர்ஸ்க்கு நடுவில் இருக்க டெசிமல் நம்பரில் அதிகமாக இருக்கும். அதனால் அதுதான் மோஸ்ட் பாப்புலேட்டட் நம்பர். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் இர்ரேஷனல் நம்பர்ஸ். இப்போ நம்ம ஹோலாக எல்லாத்தையும் எடுத்து ஒரு வென் டயக்ராமில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ பார்த்த நம்பர் சிஸ்டம் எல்லாமே தட் இஸ் நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டீஜர்ஸ், தென் ரேஷ்னல் நம்பர்ஸ், தென் இர்ரேஷனல் நம்பர்ஸ். இது எல்லாமே செட்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, நேச்சுரல் நம்பர் இஸ் அ செட், whole number is a set, integer is a set, rational number is a set, irrational number is a set. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம செட்டாக மாற்றிக்கலாம். ஓகே, நம்பர் செட்டாக மாற்றிக்கலாம். ஸோ இப்போது நம்ம இந்த நம்பர் செட் எப்படி ஒன்றுத்துக்கு ஒன்றுக்குள்ள சப்செட்டாக இருக்குன்றதை பார்ப்போம். ஓகே, ஸோ now natural number is the subset of whole number. Like that, whole number is the subset of integers. Integer is the subset of rational numbers. So இது எல்லாமே சப்செட் தான். இதில் சூப்பர் செட் பார்த்திங்கன்னா Q is the superset. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே இந்த Q dash இருக்கு இல்லையா, Q dashன்றது what? It is a irrational number set. Q dash is the set of all irrational numbers. ஸோ இப்போ இதை எல்லாமே நம்ம வென் டயக்ராமில் போடலாம். That is the natural number set is the interior set. ஸோ அதுக்கு மேலே என்ன வரும்னா ஹோல் நம்பர் செட் வரும். ஸோ அதுக்கும் வெளியில் யூ வில் கெட் த இன்டீஜர்ஸ் அண்ட் அகெயின் யூ வில் கெட் ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ இது எல்லாமே ஒரு ரெக்டாங்கிள்குள்ளே நீங்கள் போட்டிங்கன்னா இந்த ஸ்பேஸ் இல்லாமல் வெளியில் வரதை வந்து இர்ரேஷனல் நம்பர்ஸ் விச் இஸ் Q dash. ஸோ இது எல்லாம் சேர்த்தா தான் ரியல் நம்பர்ஸ். ஓகே, so this is the Venn diagram for the number system. So now altogether now we are going to see what is real numbers. இப்போ தான் நம்ம ரியல் நம்பர்ஸ்க்கு வந்திருக்கோம். எல்லா நம்பர் சிஸ்டமும் பார்த்துட்டு ரியல் நம்பர்ஸ்க்கு வந்திருக்கோம். இப்போ ரியல் நம்பர்ஸ்னால் உங்களுக்கே என்னன்னு தெரிஞ்சிருக்கும். தட் இஸ் Q and Q dash. That is the union of rational number and irrational number gives you the real number. So real number நம்ம Rன்னு denote பண்ணுவோம். So real numbers அப்படின்னா என்னன்னா the union of rational number and irrational number is known as real numbers and it is denoted with the capital letter R. Okay, so this is about real numbers. So நமக்கு இன்னைக்கு கிளாஸில் நம்ம ரியல் நம்பர்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். அது ஃபுல்லாக நம்பர் சிஸ்டம் வச்சு கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. Until then, bye. See you.